மாத்திரையை பொடியாக்கி அதை நுகர்வதற்குண்டான பணிகளிலே ஈடுபட்டிருந்ததை தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் அதேபோல் யூடியூப் போன்ற தனியார் சேனல்களும் ஒட்டுமொத்த தமிழகமும் அதை வெளியிட்டிருந்த வேளையில் அது குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு சென்னை மாவட்டத்தில் ஒரே இடத்தில் நம்முடைய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் போராடுவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அது அனுமதிக்கப்பட்ட இடம். அது குறித்து முறையாக நேற்றைக்கே மனு அளித்திருந்தோம். முதலில் நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் கேட்டிருந்தோம். மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் ஆர்ப்பாட்டம் இருப்பதால் நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தி கொள்கிறா என்று கேட்டார்கள். நாங்களும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தி கொள்கிறோம் என்று அவர்களுக்கு ஒப்புதல் அளித்தோம். காலையிலே அது சம்பந்தமான மேடை அமைக்கின்ற பணி ஆரம்பிக்கின்ற பொழுது 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், குறிப்பாக எழும்பூர் காவல்துறை ஆணையாளர் ராஜேந்திரன் அவர்களும் அந்த பகுதியினுடைய காவல்துறை உதவி ஆணையாளர் ஜெகதீஷ் அவர்களும் ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் என்று கூட பாராமல் கழுத்திலே கையை வைத்து வாகனத்திலே ஏற்றுகின்றார். அந்த மேடை அமைப்பதற்கும் ஒளி அமைப்பதற்கும் கொண்டு வந்த வாகனங்களை சீஸ் செய்து கொண்டு சென்றிருக்கின்றார். அதேபோல் மேடை அமைக்கின்ற தொழிலாளர்களையும் கைது செய்திருக்கின்றார். இது என்ன தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாகவா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட களத்திலே இருக்கின்றது? நியாயமான கோரிக்கைகளை வற்புறுத்த கேதா காலினராக இருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய செவிகளுக்கு சென்று சேர்வதற்கு கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம். இது ஒரு ட்ரைலர் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கட்டளை ஏற்று ஒரு இடத்தில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு சென்னையிலே 3 இடங்களில் மாற்றி கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது எங்களுடைய இயக்கத்திற்கும் மேலும் உத்வேகத்தை அளிக்கும். அடிக்க அடிக்க எழும்புகின்ற பந்தாக, அரைக்க அரைக்க மணக்கின்ற சந்தனமாக, தீட்ட தீட்ட ஜொலிக்கின்ற வைரமாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நெருக்கடியே சிரித்த முகத்தோடு 24 வயதிலே சந்தித்தவர். அவருடைய படை சிறை கஞ்சாது. கொடுஞ்சிறைச்சாலை என்றாலும் சரி அல்லது காவல்துறையின் தடியடி பிரயோகமாக இருந்தாலும் சரி, சிரித்த முகத்தோடு சிறை செல்ல தயார் தயார் தயார். தமிழக அரசு எங்களை எப்படி அணுகுகிறதோ அதேபோல் தமிழக அரசுடைய அணுகுமுறையும் எங்களிடம் இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த போராட்டம் தொடரும் 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 தொடரும். காவல்துறை 5 முழு வேலை நாட்களுக்கு முன்பாக போராட்டத்துக்கு அனுமதி கேட்கணும். அப்படி கேட்காதனால தான் நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. எல்லா காலகட்டத்திலேயும் நான் ஒரு 45 ஆண்டு காலம் அரசியல் இயக்கத்திலே பயணித்தவன். தொடர்ந்து இது போன்ற போராட்டங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டிலும் இருந்தவன். காவல்துறை நினைக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்றே கூட அனுமதி கேட்டால் கொடுத்து நடைபெற்ற போராட்டங்கள் ஏராளமான போராட்டங்கள் உண்டு. ஆகவே மறுக்கிறோம் என்றால் முறையாக எங்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருப்போம், அல்லது நீங்கள் சொல்லுகின்ற சட்டத்துக்கு உட்பட்டு கூட நாங்கள் வந்திருப்போம். எங்கள் அனுமதி மீது எந்த விதமான தகவலும் எங்களுக்கு தெரிவிக்காமல் காலையிலே மேடை அமைப்பவர்களை நீங்கள் கைது செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தான் தற்போது நாங்கள் ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். போராட்ட களத்திற்கு திமுகவா செல்லவில்லை, இந்த அரசுதான் போராட்ட களத்திற்கு எங்களை தள்ளி இருக்கின்றது. திமுக எப்போதும் போராடும்போது மக்கள் பிரச்சனையாக போராட இயக்கம், மக்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சாலை மறியலான 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த ரோட்டில் டிராஃபிக் இருக்குன்னு மக்கள் இதுவும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். முதல்வர் வருகின்ற பொழுது சாலையிலே ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை விட, கரூரிலே ஏற்பட்ட சம்பவத்திற்கு 41 உயிர்கள் பலியானதை விட இது ஒன்றும் பெரியதல்ல. தமிழ்நாட்டினுடைய மனித வளம் காக்க, தமிழ்நாட்டினுடைய போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட, தமிழகத்திலே இருக்கின்ற அமைச்சரவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரே போதை பழக்கத்திற்கு ஆளாகின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாரத்தான் ஓடியதில் என்ன பலன்? தன்னுடைய அமைச்சரவையிலே இருக்கின்ற போதை ஆசாமிகளுக்கு அறிவுரை சொல்ல இயலாத முதல்வர் போதை ஒழிப்பிற்காக ஓட்டப்பந்தயம் நடத்தி என்ன பலன்? அதற்காகத்தான் மக்களுடைய விழிப்புணர்வுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இதுவும் மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக அல்ல.
நாங்கள் கேட்ட இடத்தில் முறையாக அனுமதித்திருந்தால், அங்கேயே கூட இது போல அனுமதித்திருந்தால் ஒரு கோஷம் போட்டு கலைந்து சென்றிருப்போம். தடுக்கின்ற பொழுதுதான் இது காட்டாற்று வெள்ளம் திராவிட முன்னேற்ற கழகம் பல தடைகளை கடந்து வருகின்ற இயக்கம். இது நீரோடை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அச்சுறுத்தலால், மிரட்டல்களால் அணிபடையை வைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு ட்ரெய்லராக இன்றைக்கு காட்டியிருக்கின்றோம். அமைச்சர்கள் என்ன நடவடிக்கை நிச்சயமாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அவர் கொக்கையின் உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்று ஆய்வறிக்கை கேட்க வேண்டும். இந்த பாடம் தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாடமாக அமையும் என்பதால் தான் இதை வற்புறுத்துகிறோம்.